திமுக குறித்து விமர்சிக்கும் முதலமைச்சர் விஜய் பிரதமர் சந்திப்பு குறித்தும் தமிழ்தாய் வாழ்த்து குறித்தும் பேச வேண்டும் என திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா வலியுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க சென்ற விஜய் முதலமைச்சர் என்ற தகுதியை குறைத்து பேசி இருப்பதாக குறிப்பிட்ட அவர், ஏன் சட்டமன்றத்தில் தளர்வு, சோர்வு, தயக்கம், இயலாமை என்றும் திருச்சியில் ஏன் இந்த வீரவசனம் என்றும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து திமுக குறித்து விமர்சிக்கும் முதலமைச்சர் விஜய் பிரதமர் சந்திப்பு குறித்தும் தமிழ்தாய் வாழ்த்து குறித்தும் பேச வேண்டும் என வலியுறுத்திய அவர், சிங்கப்பெண் திட்டத்தில் கையெழுத்து போட்ட முதலமைச்சர் அதற்கு ஒதுக்கிய நிதி எவ்வளவு என்றும் ஏன் அதை துவக்கி வைக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். சட்டமன்றத்தில் பதிலுரையாற்றிய மாண்புமிகு விஜய் அவர்களுடைய டோன் அண்ட் டனார், அவருடைய குரலினுடைய வலிமை, அந்த அழுத்தம், அந்த சத்தம், அதையும் திருச்சி அவர் உரையாற்றுகிற போது எல்லலும் துள்ளலுமாக கர்ஜித்ததாக சொல்லிக்கொண்டு கத்திக்கொண்டு பேசினாரே, அந்த பேச்சையும் இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஏன் சட்டமன்றத்திற்குள்ளே தளர்வு, சோர்வு, தயக்கம், மயக்கம், இயலாமை, ஆனால் திருச்சியில் ஏன் இந்த வீரவசனம், அந்த வசனத்தை எழுதி கொடுத்தது யார் என்கின்ற பொருத்தப்பாட்டை, ஒப்பீட்டை நீங்கள் எண்ணி பார்த்தால் இதற்கு பின்னாலே இருக்கின்ற அரசியல் தந்திரம், அரசியல் அசிங்கம், புலம்பல் எல்லாம் தெரியும். சங்ககிரி அருகே லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் கல்லூரி மாணவர்கள் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சீரகாப்பாடி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பயிலும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த அட்சய துளசி, அரக்கோணத்தை சேர்ந்த லோகேஷ் ஆகிய இருவரும் காக்காபாளையம் பகுதியில் இருந்து இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது பெட்ரோல் தீர்ந்த காரணத்தால் சாலையோரம் வாகனத்தை தள்ளி கொண்டு நடந்து சென்றுள்ளனர். அப்போது பின்புறத்தில் வந்த லாரி கல்லூரி மாணவர்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 2 பேரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மகுடஞ்சாவடி காவல் நிலைய போலீசார் உயிரிழந்த மாணவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் லாரி ஓட்டுநர் ஏழுமலை என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். முசிறி அருகே கார் மீது லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் என்பவரின் குடும்பத்தினர் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் உள்ள கோயிலுக்கு சென்றுவிட்டு முசிறி துறையூர் சாலை மார்க்கமாக வெள்ளனூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது ஜம்புநாதபுரம் அருகே இவர்கள் சென்ற கார் மீது லாரி மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பாலசுப்பிரமணியன், கார்த்திக் ஆகிய இருவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த ஜம்புநாதபுரம் காவல் நிலைய போலீசார் படுகாயமடைந்த 5 பேரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு கவிதா மற்றும் முருகேசன் ஆகிய 2 பேரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் லாரி ஓட்டுநர் ஞானசூரியன் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் அருகே கலைஞர் பிறந்த நாளையொட்டி திமுக கொடிக்கம்பம் நட முயன்ற போது மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கோழிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த திமுக உறுப்பினர்கள் ராஜேந்திரன், காளி மற்றும் குப்பன் ஆகிய 3 பேரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதிய கொடிக்கம்பம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக கொடிக்கம்பம் அமைக்கும் பணியின் போது உயரழுத்த மின்சார கம்பி உரசியதில் ராஜேந்திரன் என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த குப்பன் மற்றும் காளி ஆகிய இருவரும் பலத்த காயங்களுடன் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற தன்னை வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க கூட செல்லவிடாமல் அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு தடுப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் ராகேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராகேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாள் முதல் தற்போது வரை கடுமையான நெருக்கடியில் இருந்து வருவதாக குறிப்பிட்ட அவர், இந்த மன உளைச்சலுக்கும் நெருக்கடிக்கும் காரணம் மாவட்ட செயலாளர் குமரகுருதான் என பகிரங்கமாக தெரிவித்தார். தொடர்ந்து தன்னை வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க கூட தன்னை அனுமதிக்காமல் குமரகுரு நெருக்கடி கொடுப்பதாக குற்றம் சாட்டிய அவர், திமுக வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்று உழைத்தவர் குமரகுரு என்றும்
குமரகுருவின் செயல் திட்டத்திற்கு வடிவம் கொடுத்தவர் அதிமுக அம்மா பேரவை செயலாளர் ஞானவேல் என்றும் கடுமையாக சாடினார். கள்ளக்குறிச்சி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஞானவேல் இருக்காரு. அவர் மூலம் பல நெருக்கடிக்கு இன்னலுக்கும் நான் அந்த சட்டமன்ற தேர்தல் பணியின் போது கடுமையான மன உளைச்சல் ஆளானேன். ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா என்னைய வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அன்னைக்கு அதிகாலையிலேருந்தே ஃபோன் பண்ணி நீ எதுக்கு இவ்வளோ கூட்டத்தை கூட்டுற, கும்பலை கூட்டக்கூடாது, கழக நிர்வாகிகள் இவ்வளோ பேர் தேவையில்லைன்னு சொல்லி ஒரு மாவட்ட கழக செயலாளர் என்கிட்ட பேசினாரு. தொடர்ந்து திமுக வேட்பாளர் அவங்க மனைவி முன்னாள் எம்எல்ஏ மங்கேற்கனியிடம் கள்ளக்குறிச்சி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் ஞானவேல் தொடர்பு கொண்டு தான் இருந்தார். அதிமுக தேர்தல் பணி எவ்வாறு செய்து சாயராபுரம் தொகுதியில் யார் யாரை பார்க்குறாங்கன்ற முழு தகவலையும் அவங்கள்ட்ட சொல்லி திமுகவை ஜெயிக்க வைக்கிற மனநிலையில தான் அவர் செயல்பட்டு வந்தார். மூணார் கொழுக்குமலை பகுதியில் சுற்றுலாவிற்காக சென்ற இளைஞர் 400 அடி பள்ளத்தில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணார் அருகே உள்ள கொழுக்குமலை பகுதியில் சென்னையிலிருந்து தனது நண்பர்களுடன் சுற்றுலா சென்ற திரானேஷ் என்ற இளைஞர் 400 அடி பள்ளத்தில் இருந்து விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த மூணார் தீயணைப்பு துறையினர் இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக இடுக்கி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே தற்கொலை செய்து கொண்ட இளைஞர் காதல் தோல்வியில் இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் சாந்தம்பாறை காவல் நிலைய போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தமிழகத்தில் நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு அரபு நாடுகள் போல தண்டனை வழங்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலில் சாமி தரிசனம் செய்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டம் செயல்படுத்தப்பட்டதில் அதிருப்தியடைந்த விவசாயிகள் தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை குறிப்பிட்ட அவர், தமிழகத்தில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக அறிவித்த தமிழக அரசு அதனை நிரந்தரமாக மூட வேண்டும் என்றும் அதில் ஒரு கடை கூட மூடவில்லை என குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறுவதற்கு கண்டனம் தெரிவித்த அவர், குற்ற சம்பவங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு அரபு நாடுகள் போல தண்டனை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 6 மாசம்ன்றதுக்குள்ள இங்க ஆயிரக்கணக்கான பாலியல் வன்கொடுமைகளும் லட்சக்கணக்கான படுகொலைகளும் நடந்துடக்கூடாது 6 மாசத்துல. அதனால இரும்பு கரம் கொண்டு நிச்சயம் முதலமைச்சர் தம்பி விஜய் அவர்கள் பெண்களையும் கண்டாயம் இந்த நாட்டையும் காப்பாற்றும். அதுக்காக தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நேற்றைய அறிக்கையில நீங்க பார்த்துருப்பீங்க, இவங்களுக்கெல்லாம் வெறும் ஜெயிலில் போடுறது, வெறுமனே தண்டனை கொடுக்கறது மட்டும் இதுக்கு தீர்வு கிடையாது. இதற்கு நிரந்தரமாக பாலியல் வன்கொடுமைக்கு தீர்வு வரணும்னா 2 விஷயம் பண்ணா மட்டும்தான் இனி இது தொடராது. நான் அது விஜய்க்கு இன்னைக்கு ஆலங்குடியில இருந்து சொல்றேன், விஜய் இதை நீ கேட்கணும், இது படி நீ கட்டாயம் பண்ணணும். என்னன்னா 2 விஷயம், அரபு நாடுகள்ல இருக்கிற மாதிரி மக்களுக்கு எதிராக பொதுவாக நிற்பாட்டி 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யறவர் யாரா இருந்தாலும் அரபு நாடுகளில் தண்டனை கொடுப்பது போல தரணும். மக்கள் முன்னாடியே தண்டனை வழங்கணும். இல்லை என்றால் கண்டிப்பாக கோயம்புத்தூர்ல சைலேந்திர பாபு அவர்கள் செய்தது போல ஒரு என்கவுண்டர் பண்ணணும். அப்பதான் இதற்கு நிரந்தர தீர்வு. இதற்கு முற்றுப்புள்ளியை தவிர மயிலே இறங்கு போடுன்னா போடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.